preaching in the Assemblies of God Church. Actually not too far from where I've been staying, so we didn't have to travel too far today, so that was good.
செல்வது எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை குறித்து நாம் பார்க்கலாம். And my prayer is that God will give a greater revelation into your spirit of the glories of heaven and the glories of God. பரலோகத்தின் மகிமையும் தேவனுடைய மகிமை குறித்து உங்களுடைய இருதயத்திலே ஒரு வெளிச்சத்தை பரிசுத்த ஆவியானவர் உண்டாக்க வேண்டும் என்று நான் ஜெபத்தோடு கூட பேசுகிறேன். And God sends angels for his people, to the angels to escort people up into paradise. மனிதர்கள் மரிக்கும் போது அவர்களுடைய ஆவி ஆத்மாவை தேவதூதர்கள் வந்து பாதுகாப்பாக பரலோகத்துக்கு எடுத்து செல்கிறார்கள். And we need to receive the revelations of God's word of heaven. நாம் தேவனுடைய பரலோகத்தை குறித்து தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்ற வெளிப்படுத்துதலை நாம் பெற்றிருக்க வேண்டும். None of us really know if we're going to have a short life or a long life. நமக்கு நித்திய ஜீவன் என்ற நீண்ட வாழ்க்கை இருக்கிறது, ஆனால் நாம் யாருமே பரலோகத்தை பார்த்திருக்கவில்லை. And the Bible says today is the day of salvation. கர்த்தர் சொல்கிறார், இன்றுதான் உங்களுடைய ரட்சிப்பின் நாள் என்று சொல்கிறார். That's why you have to know that today you're a child of God, that even if you were to die today, that you're ready to go to heaven. எனவேதான் நாம் நம்முடைய வாழ்க்கையில் எந்த நாளிலும் நாம் கர்த்தருடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஒருவேளை இன்றைய தினத்திலே நம்முடைய வாழ்க்கையில் முடிவு இருக்கும் என்றால் நம்முடைய நித்திய ஜீவனை நாம் எங்கு கழிப்போம் என்ற நம்பிக்கை உடையவர்களாக இருக்க வேண்டும். But there is also a special call of God upon our lives that we need to fulfill before we die. ஆனால் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நாம் அறிவதற்கு முன்பாக நாம் செய்து முடிக்க வேண்டிய ஒரு செயல், நமக்காக தேவன் வைத்திருக்கிற திட்டம் நமக்கு முன்பாக இருக்கிறது. Because God has a wonderful purpose for you to live on this earth. இந்த உலகத்திலே நீங்கள் வாழ்வதற்கு உங்களுக்கான ஒரு சிறந்த திட்டத்தையும் ஒரு விருப்பத்தையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். And I want to encourage you to fulfill the purpose that God has for you. இங்கு வந்திருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் உங்களுக்கு என்ன திட்டத்தை வைத்திருக்கிறாரோ அதை நீங்கள் வெற்றியாக செய்து முடித்தவர்களாக விளங்க வேண்டும் என்று உங்கள் ஒவ்வொருவரை குறித்து நான் வாஞ்சிக்கிறேன். One great man of God who fulfilled his purpose was the Apostle Paul. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் தனக்காக வைத்திருந்த திட்டத்தை சிறப்பாக வெற்றியாக செய்து முடித்தவராக இருக்கிறார். So I want us to look at some of his last words in 2 Timothy chapter 4. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கையின் இறுதி நாட்களிலே கூறின வார்த்தைகளை நாம் 2 தீமோத்தேயு நிருபத்திலே நாம் வாசிக்கிறோம். 2 Timothy chapter 4 verses 6 to 8. Coming to the end of his life, he knew that he had served God's purposes. பவுல் தன்னுடைய வாழ்க்கையின் இறுதி கட்டத்திற்கு வந்தபோது அவர் தன்னுடைய வாழ்க்கையின் திட்டத்தை செய்து முடித்த உறுதியுடையவராக இருந்தார். And in heaven there would be for him the crown of righteousness. அவருக்கு பரலோகத்திலே நீதியின் கிரீடம் காத்துக் கொண்டிருப்பதை அவர் தெரிந்து கொண்டார். Jesus has called us to store our treasures in heaven. தேவனாகிய கர்த்தர் நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய பொக்கிஷங்களை பரலோகத்தில் சேர்த்து வைக்கும்படியாக நம்மை அழைக்கிறார். I think the greatest treasures we have are the people we love, and that's why we want to lead the people we love to Jesus. நாம் பரலோகத்தில் நமக்காக சேர்த்து வைக்கக்கூடிய பொக்கிஷம் என்னவாக இருக்கும் என்றால், இந்த உலகத்திலே நாம் ஒருவரை ஒருவர் நேசிக்கிற நபர்களின் அந்த நபர்களின் ஆத்மாக்களை பரலோகத்திலே நமக்கு பொக்கிஷமாக சேர்த்து வைக்க முடியும். அதனால்தான் நாம் நேசிக்கிற நபர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறோம். Earlier this year my mother passed away, but she is one of my treasures in heaven. இந்த வருடத்தின் ஆரம்பத்திலே போதகருடைய தாயார் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசித்து விட்டார்கள். ஆனாலும் அந்த தாயார் போதகரின் பொக்கிஷமாக இருக்கிறார்கள் பரலோகத்திலே. And God has blessed me to be able to lead many people to Jesus. போதகர் தன்னுடைய வாழ்க்கையிலே அநேக ஆத்மாக்களை கர்த்தருக்குள்ளாக வழி நடத்துவதற்கான பாக்கியத்தை பெற்றிருக்கிறார். And I love serving God because I know that God wants heaven to be full, and I want to lead more people to Jesus. இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யம் வெறுமையாய் இருப்பதை விரும்பாமல் அதை நிரம்பி இருப்பதை விரும்புகிறபடியால் போதகர் இன்னும் அதிகமாக ஊழியம் செய்து இன்னும் அநேக ஆத்மாக்களை கர்த்தருக்குள் கொண்டு வர விருப்பமுடையவராக இருக்கிறார். Now the Apostle Paul
said that the crown of righteousness is not just for him, it's for anyone who is longing for the day of Jesus Christ. இந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார் என்று வாசிக்கிறோம். Jesus Christ will reward his faithful servants with the treasures of heaven. இயேசு கிறிஸ்து தன்னுடைய உண்மையுள்ள ஊழியக்காரர்களுக்கு பரலோகத்தின் பொக்கிஷங்களை பிரதிபலனாக கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். The judgment seat of God is also called the judgment seat of Christ. தேவனுடைய நீதியுள்ள நியாயாசனம் கிறிஸ்துவின் நியாயாசனம் என்று அழைக்கப்படுகிறது. And it's ultimately Jesus who will judge every person's life, what they have done with our lives here on earth. இறுதியாக கடைசியாக இந்த உலகத்திலே யார் என்ன சொன்னாலும் கடைசியாக நாம் ஒவ்வொருவரையும் நியாயம் தீர்க்க போவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. And the most wonderful thing will be when Jesus says to you, "Well done, good and faithful servant." நாம் இறுதியாக நம்முடைய வாழ்க்கையிலே கேட்கக்கூடிய ஒரு அற்புதமான வார்த்தை என்னவாக இருக்கும் என்றால், நல்லது உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து கூறுவதுதான். So I'm wanting to encourage you to be a good and faithful servant of Jesus Christ. எனவே இங்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் உண்மையும் உத்தமமான ஊழியக்காரர்களாக வாழ வேண்டும் என்று உற்சாகப்படுத்துகிறேன். While I've been in the churches in India, I've always wanted to lead people in a fresh surrender to God. இந்தியாவில் நான் இருக்கிற இந்த நேரத்திலே இங்கு நான் பார்க்கிற மக்களை தேவனுக்குள்ளாக ஒரு புதிய அர்ப்பணிப்பின் ஜெபத்தில் வழிநடத்த விரும்புகிறேன். Not to just be a Christian, but to be an on fire for God, strong, true Christian. ஒரு சாதாரண கிறிஸ்தவர்களாக அல்லாமல் அவருக்காக உண்மையான வல்லமையான கிறிஸ்தவர்களாக வாழ வேண்டும் என்று. And there's something powerful about making confessions of faith. விசுவாசத்தின் அறிக்கையை நாம் சொல்லுவதில் ஒரு வல்லமை இருக்கிறது. So I want you to begin to prepare yourself to pray. எனவே நாம் இந்த நேரத்திலே நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்கிற ஒரு ஜெபத்தை செய்வதற்கு நாம் ஆயத்தப்படலாம். But I'm going to lead you in a prayer, and you can say the words after my translate this then into your language. தமிழிலே அந்த ஜெபத்தை நாங்கள் சொல்லும்போது நீங்கள் எங்களுக்கு பின்பாக அதை திரும்பமாக சத்தமாக சொல்லும்படியாக கேட்கிறேன். I feel that Jesus is here with us right now. இயேசு நம்மோடு கூட இந்த நேரத்திலே இருக்கிறார். So we are making this declaration of faith in the sight of Almighty God. சர்வ வல்லவராகிய தேவனுக்கு முன்பாக இந்த நேரத்திலே நாம் இந்த விசுவாச அறிக்கையை ஏறெடுப்போம். Jesus, come into my heart. இயேசுவே என்னுடைய இதயத்தில் வாரும். Fill me with God's light. தேவனுடைய வெளிச்சத்தினால் என்னை நிரப்பும். Let there be no darkness or sin in my heart. என்னுடைய இதயத்திலே எந்த இருளும் எந்த பாவமும் இருக்கக்கூடாது. Forgive me of every sin. என்னுடைய எல்லா பாவங்களையும் தயவாய் மன்னித்தருளுக. Make my heart clean and pure. என்னுடைய இதயத்தை சுத்தமும் செம்மையுமாக்குங்க. So I can receive the crown of righteousness. நீதியின் கிரீடத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். Jesus, remember my name. இயேசுவே என்னுடைய பெயரை ஞாபகத்தில் வையுங்க. And when the right time comes for me to leave this earth, Jesus, receive my spirit. நான் இந்த உலக வாழ்க்கையை முடித்து உம்மிடத்தில் வருவதற்கான ஏற்ற நேரம் வரும்போது என்னுடைய ஆவியை ஆண்டவராகிய இயேசுவே நீர் ஏற்றுக்கொள்ளுங்க. Just remain silent for a moment as I will say a prayer of blessing for you. நீங்கள் இந்த நேரத்திலே அமைதியாக இருங்கள். உங்கள் ஒவ்வொருவருக்குமான ஆசீர்வாதமான
ஜெபத்தை போதகர் ஏறெடுப்பார். Come, Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரே வாரும் ஐயா. Come and bless your people. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் இவர்கள், இவர்களை ஆசீர்வதிங்கப்பா. Impart into every person's heart this greater revelation of heaven. ஆண்டவரே, இங்கு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்தையும் உம்முடைய பரலோகத்தை குறித்த வெளிப்படுத்துதலால் நிரப்புங்கப்பா. Let every person never forget the revelation of God's kingdom of heaven. தேவனுடைய ராஜ்யமாகிய பரலோகத்தை குறித்த வெளிப்படுத்துதலை இங்கு வந்திருக்கிற ஒருவரும் ஒருபோதும் மறந்து போய்விடக்கூடாது. Give every person a greater revelation of the glory of Jesus. ஆண்டவராகிய இயேசுவே, உம்முடைய மகிமையின் வெளிப்படுத்துதலை இவர்கள் ஒவ்வொருவரும் காண வேண்டும் அப்பா. Let every person have a more closer friendship with Jesus. இங்கு இருக்கிற ஒவ்வொருவரும் உம்மோடு கூட இன்னும் அதிகமாக நெருங்கி சேர வேண்டும். உம்மோடு கூட இன்னும் அதிக நெருங்கிய நண்பர்களாக மாற வேண்டும். Knowing that Jesus is with you. இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறார் என்று அறிந்து கொள்ளுங்கள். He promises to never leave you or never forsake you. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். Jesus Christ is with you. இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறார். God bless you in Jesus' name. இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உயரமும் உன்னதமுமாய்